ஆமா ஹாய் செல்லன்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்ல இல்ல, கோயில்ல தான். இன்னும் நம்ம வீடு மாதிரி தானே குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருக்கோம். குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருக்கோம். இறைவன் அருளால என்னன்னு தெரியல, காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. டீ காஃபி பால் அது மாதிரி குடிச்சிட்டு வெறும் வயிற்றோடவே இருந்துட்டேன். சரி ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு கிருத்திகைன்னு தெரியுது. பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது கோவில். ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. சாமியும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆனால் இன்றைக்கும் உள்ளே விட்டாங்க. இவ்வளோ கூட்டத்துலேயும் உள்ளே போயிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். சரின்னு பார்த்தா இங்கே எல்லாமே இருந்துச்சு. சக்கரை பொங்கல், தயிர் சோறு, புளிசோறு எல்லாமே இருந்துச்சு. காலையிலேருந்து நம்ம பட்னியாக இருந்ததால் முதல்ல பழத்தை சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டாச்சு. அதாவது நம்ம கிருத்திகைன்னு தெரிஞ்சு விரதம் இருக்கிறது வேற, இன்னைக்கு உண்மையாலே கிருத்திகைன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வடிச்சு ரசம்லாம் இருந்துச்சு வீட்டில், அது சாப்பிட்டாங்க. நேற்று வச்ச குழம்பு இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே தான் சாப்பிடல. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு கிருத்திகை அப்படின்னு. மணி 7 ஆகுது. இப்போதான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு உட்காந்துட்டோம். ஸோ முருகனை பார்த்தோம், அவ்வளோ அமைதியாக மனசுக்கு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து இங்கே முருகன் கோயில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்குது. துர்கை அதான் துர்கை கோயில் இருக்குது. துர்கை கிட்ட இருந்து இந்த மாலை கிடைச்சது நம்மளுக்கு. அவர் வந்து பூஜா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வயதான பெரியவர் தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. இதை கொடுத்தாரு பூஜாக்கு. எங்களுக்கு இந்த மாலை கொடுத்தோடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஓகே காய்ஸ், நானும் சாரி கட்டியிருக்கேன். என்ன கட்டுறியா? எப்படி மம்மி இருக்கேன்? சூப்பரா இருக்கு சாரி, உனக்கு அழகா இருக்கு பட்டு. இது வந்து என் மாமா அத்தை எடுத்து கொடுத்த சாரி. ரொம்ப நாளா ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிச் பண்ணிலாம் வச்சுட்டேன். இன்னைக்கு தான் எனக்கு கட்டுறதுக்கு நேரம் வந்துச்சு போல. ஸோ கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு வந்தாச்சு. அழகா இருக்கணும். சூப்பரா இருக்கு பட்டு. ப்ளூ சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா அத்தை சாரி செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாம்ஸ்க்கு கமெண்ட் பண்ண தெரியாது, ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போதான் நாங்கள் அப்படியே சாப்பிட வந்தோம். ஏன்னா மார்னிங்லேருந்து அப்படியே விரதம் இருந்தாச்சு. இருந்துட்டு இப்போதான் நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த மாலை கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நான் வேண்டிக்கிட்டேன், முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். கோயிலுக்குள்ள இருந்து போறதுக்குள்ள மாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அது ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா வீட்டில் கொண்டு போய் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படியாவது ஒரு மாலை கிடைச்சிரும். ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல முருகன் கிட்ட இருந்து. ஆனால் அது அப்படியே அவருக்கு பின்னாடி துர்கை அம்மன் இருக்காங்க, அந்த அம்மா கையிலேருந்து நமக்கு வந்துருச்சு மாலை. அவரும் அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நீங்கள் இதுலேருந்து என்ன நினைக்கிறோன்னா சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதை மனசார நினைங்க, வேண்டிக்கோங்க, நிஜமாலே கேளுங்க. நான் அப்படிதான் அந்த பாமன் சாமிகள் கிட்ட உட்காந்து கேட்டுட்டு வந்தேன். எனக்கு இந்த கோயிலேருந்து போகிறதுக்குள்ள ஒரு மாலை வேணும் அப்படின்னு கேட்டோடனே அவரே கொடுத்துட்டாரு. அப்புறம் வாங்கிட்டு வந்தோடனே அம்மா அந்த மாலையோடு நீ விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விழுந்து கும்பிட்டு வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வந்து ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். செம்மையாக இருக்கும். குன்றத்தூர் கோவில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரசாதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலாக கேசரிலாம் இருக்குது. இவ்வளோ நாள் சக்கரை பொங்கல் இருக்கும், இன்றைக்கி கேசரி போட்டிருக்காங்க. சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா மனசார நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிசயமா தேங்காயும் உடைச்சோம். என்னன்னே தெரியல, ரீசனே தெரியல. தேங்காயும் நான் கேட்டேன், தேங்காய் உடைக்கலாமான்னு கேட்டா ஓகேடா உடைக்கலான்னு சொன்னோம். எனக்கு வீட்டாண்ட சொன்னாங்க, டீச்சர் அம்மா சொன்னாங்க, பூஜாமா இன்னைக்கு வந்து கிருத்திகையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் எதுவும் தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை இன்னைக்கு கிருத்திகை தான் போல இருக்கு அப்படின்னாங்க. நான் காலண்டர் பார்க்கலப்பா, போயிட்டு வேணா நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஏன்னா காவடி எடுத்துட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர். ஆமாம், கோயிலுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இங்கே வேண்டிக்கிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு வரும். சரிங்களா? நிச்சயமாக உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். முருகன் சந்நிதியில் வச்சு சொல்கிறேன், யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். கமெண்ட்ஸில் நான் பார்க்குறேன், அம்மா நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களுக்காக வேண்டிக்கோங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. குழந்தை இல்லைன்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக இறைவன் அருளால் உங்களோட குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக நிறைவேறும். எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்மா. இறைவன் இருக்க மனசார கேளுங்க. பூஜை சொன்னது தான், நீங்கள் மனசார கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். இப்போது நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோயில் உள்ள போயிட்டு சாமி முன்னாடி ஒரு வேண்டுதல் வைப்போம். அதை தாண்டி இப்போ நம்ம வாசலில் நுழைஞ்ச உடனே கோபுரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 பக்கமும் உட்கார்ற மாதிரி தின்ன மாதிரி போட்டிருப்பாங்களே,
அங்கே நின்று உங்களோட வேண்டுதலை வைங்களேன். இது வந்து ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே நின்று வேண்டுதல் செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் உணர்ந்திருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமிக்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு வருவீங்க இல்லையா, அப்போ உட்காருங்க. முருகன் கோயிலில் இந்த இடம் உங்களுக்கு எதுன்னு தெரியுதா பாருங்கள். இந்த இடம் தான் கதவுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள், ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு இடம். அங்கே நின்று உங்களோட வேண்டுதலை வைங்க. சரிங்களா? வாழ்க வளத்துடன். சரிங்க.